நாம் எல்லோரும் லீவில் இருக்கிற நாளில் பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நல்ல சத்தான ஆகாரமாக நம்ம சாப்பிடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூடாக சாதம், அடுத்து பூண்டும் சின்ன வெங்காயமும் உரித்து போட்டு மிளகு குழம்பு. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் எல்லோரும் பூண்டு குழம்பு சாப்பிடணும். அடுத்து பருப்பு போட்டு நெய் போட்டு குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இது பருப்பு தண்ணியில் வச்ச ஒரு பூண்டு ரசம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு பூண்டு ரசம், புளி இல்லாமல் வைக்கிற ரசம் அது. இது சேனக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி ஃப்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்கி பீன்ஸு துவரன் பண்ணியிருக்கோம். துவரன்னா பொரியல். அடுத்து குழந்தைங்களுக்கு பாயில்டு எக் வச்சுருக்கோம். இது தயிர் வச்சுருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு. லீவு நாளில் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. லீவு நாளில் தான் நல்லா வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அம்மாக்களும் குழந்தைங்களுக்கு அழகாக சாப்பாடு கொடுக்க முடியும்.